மாணிக்கவாசகர் தமிழ் சைவ பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான கவிஞரும் பக்தரும் ஆவார். அவருடைய திருவாசகம் மிகுந்த ஆன்மீக உணர்வும் சிவபக்தியும் நிறைந்த பாடல்கள். அவரது வாழ்க்கை நம்பிக்கை, பக்தி மற்றும் இறை அருளால் ஒருவரின் வாழ்வு எவ்வாறு மாறும் என்பதற்கான சான்றாகும். மாணிக்கவாசகர் மதுரைக்கு அருகிலுள்ள திருவாதவூர் என்ற ஊரில் பிறந்தார். சிறுவயதிலேயே மிகுந்த அறிவும் பக்தியும் கொண்டிருந்தார். அவருடைய ஞானத்தை கண்ட மதுரை பாண்டியர் அரசன் அரிமர்த்தன பாண்டியன் அவரை தனது முதலமைச்சராக நியமித்தார். ஆனால் மாணிக்கவாசகர் மனதளவில் அரசியல் வாழ்க்கையை விட இறை வழியில் நம்மை பிணைப்பதுதான் உண்மையான வாழ்வு என்று உணர்ந்திருந்தார். ஒரு நாள் அரசன் அவருக்கு அதிகளவான பொன் வழங்கி குதிரைகளை வாங்க அனுப்பினார். மாணிக்கவாசகர் பணத்தை எடுத்து பயணமாகி திருப்பெருந்துறை எனும் ஊருக்கு வந்தார். அங்கு ஒரு துறவியரை சந்தித்தார். அந்த துறவி வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் தான். அவரை காணும் தருணத்தில் மாணிக்கவாசகர் சிவபக்தியில் மூழ்கினார். அந்த துறவி அவருக்கு இறைஞானம் கொடுத்தார். அதன் பயன் மாணிக்கவாசகர் அரசன் கொடுத்த செல்வத்தால் குதிரைகள் வாங்காமல் திருப்பெருந்துறை சிவாலயத்தை புதுப்பிக்க தொடங்கினார். மேலும் அங்கு அமர்ந்து இறை துதி பாடல்களை இயற்றினார். மாணிக்கவாசகர் குதிரைகளை வாங்காமல் பணத்தை கோயிலுக்காக செலவழித்ததை அறிந்த அரசன் கடும் கோபமடைந்தார். அவரை சிறையில் அடைத்தார், தண்டனை கொடுத்தார். ஆனால் சிவபெருமான் அவரது பக்தனை காப்பாற்றினார். அரசன் மாணிக்கவாசகரை விடுவிக்க நாள் குறிப்பிட்டு குதிரைகளை வரவழைக்க சொன்னார். அந்த நாளில் சிவன் மனத்தில் இருந்த நரிகளை அழகான குதிரைகளாக மாற்றி அரசனிடம் அனுப்பினார். அரசன் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் மறுநாள் காலையில் அந்த குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி நகரத்தில் உலவத் தொடங்கின. இது எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அப்போது அரசன் உணர்ந்தார், இது எல்லாம் சிவபெருமான் மகிமை என்பதை. அவர் மாணிக்கவாசகரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் மாணிக்கவாசகர் அதற்குள் அனைத்து உலக வாழ்வையும் துறந்து சிவனுக்கு மட்டுமே சமர்ப்பிக்க முடிவு செய்துவிட்டார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு மாணிக்கவாசகர் பல சிவாலயங்களை சென்று பொன்னான பக்தி பாடல்களை இயற்றினார். அவரது பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படும். இது மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதி கையெழுத்து போட்டிருந்தார். மாணிக்கவாசகர் தனது வாழ்வின் இறுதி பகுதிகளை சிதம்பரத்தில் கழித்தார். திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள் சான்றோர்கள். ஒரு நாள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பொன்னேந்தி நடனமிடும் பதியை காண்பேனோ என பாடிய போது சிவபெருமான் அவருக்கு நேரில் காட்சியளித்தார். அவரை ஒளியாக மாற்றி சிவத்துள் கலந்து விட்டார். இவ்வாறு மாணிக்கவாசகர் மோட்சமடைந்தார்.